இது பணம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இது வேணா பண்ண அவங்களே எடுக்கல, அவங்களே வீடியோ எடுங்க. எடுங்க, தாராளமா எடுங்க. நான் நல்லா தான் இருக்கேன். கஷ்டப்பட்ட காட்டு நீங்க இருங்க. மக்கள் தளபதியா நான் காட்டணும். நீங்க உங்களுக்கெல்லாம் காட்டணும் தேவை கிடையாது. சரிங்களா? அவங்க காட்டிட்டு பாத்துட்டாங்களே. கஸ்டமர் பார்க்கலாமா? காட்டுங்க. பார்த்துட்டாங்களே. கஸ்டமர் பார்க்கல. எத்தனை மாசத்துக்கு பெண்டிங்? எத்தனை மாசத்துக்கு பெண்டிங்? 1 மாசம் தானங்க. தைரியமா வீட்டு வாசல்ல வந்து நிக்கறாங்க. சென்டருக்கு வரணும். ஹவுஸ் ஓனர் நம்பர் நீங்க கேக்குறீங்க? வீடு காலி பண்ணி வீடு வாங்குறாங்க. அது ஹவுஸ் ஓனர் நம்பர் எது கேக்குற அப்படி? அதான் காலி பண்ணி வச்சிட்டு இவங்க கிட்ட காசு வாங்குறாங்க. வீடு வாங்கிட்டு வீடு வெச்சங்க. சார் ஒரே எத்தனை மாசம் கட்ட கேள போறீங்க சார்? அவங்க எத்தனை மாசம் கட்டணும்? 4 மாசம் கட்டணும். 50000 ரூபாய் நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் ஏதாவது அதெல்லாம் இன்னும் இப்பதான் லோன் வாங்கி இப்பதான் 3 மாசம் ஆகுது. சரி. நான் 3-4 மாசமா என்னமோ தான் கட்டிட்டேன். கட்டலன்னா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க சார். கட்டலன்னா என்ன பண்ணணும்? அது கம்பெனி தான் கேட்கணும். அப்ப கம்பெனி தான் நீங்க கம்பெனி அப்ப நான் வசூல் பண்றது தாங்க வரணும். நீங்க எதுக்கு வரீங்க? பணம் கட்டலைன்னா கேக்குறேன் வருவாங்க. கம்பெனி தான் கேட்கணும்னு சொன்னீங்க. அப்ப நீங்க வரீங்க. அப்ப நீங்க கம்பெனில போய் கேட்கணும். பணம் கட்டல நீங்க கம்பெனில போய் சொல்லணும். கம்பெனில போய் சொல்லணும்னா அது என்னது நியாயம்? என்னங்க ஒருத்தவங்க வந்து சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சட்டம் என்னங்க சட்டம்? என்ன சட்டமா? அதாவது சட்டத்தை வந்து அவமதிக்கிற நபர் பாருங்க, இங்க பாருங்க. சட்டம் வந்து என்ன சட்டம்னு கேக்குறாரு. சட்டம்னா இவருக்கு என்னன்னே தெரியல. சட்டம்னா என்னன்னு தெரியுங்களா? அவர் அஜித் மாதிரி நிக்கிறாரு, அவருக்கு என்னடா தெரியும்? அப்ப சட்டப்படி வரணுமா வரக்கூடாது? அதே மட்டும் சொல்லுங்க. சரிங்க. சட்டப்படி வரணுமா வரக்கூடாது? லோன் வாங்குனவங்க லோன் எப்படி வாங்கிருக்காங்க? சட்டப்படி வாங்கிருக்காங்க. சட்டப்படி வாங்குங்க. சட்டப்படி நீங்க கொடுத்திருக்கீங்க. சட்டப்படி கொடுக்க வாங்கி அப்ப நீங்க சட்டப்படி கொடுக்கல. சட்டப்படி அவங்க வாங்கிட்டாங்களா? இருங்க. சட்டப்படி அவங்க கட்டறாங்களா? சட்டப்படி அவங்க கட்டறாங்களா? சட்டப்படி அவங்க கட்டறாங்களா? கட்டலைனா சட்டத்துல என்ன சொல்லிருக்கு? என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க மேனேஜர் தானே? நீங்க சொல்லுங்க சார். மேனேஜர் மாதிரி இல்லடா. சப்ளை பாய் மாதிரி இருக்கு. என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன நடவடிக்கை எடுப்பீங்க சொல்லுங்க. நான் வேட்டோட நிக்கிறேன். என்னை போட்டா இருப்பா. டைம் கொடுத்தீனா கட்டிடுவாங்க. பாப்பா நைட்டியோட ஆடு. புரியுது. ஹவுஸ் ஓனர் கேக்குறீங்க, நீங்க ஃபோன் பண்றீங்க. கேளுடா. வீடு ஓனர் நான் வந்து ஒருத்தரோட சுயமரியாதையை கெடுக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா? யாரையும் வந்து கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான். தெரியுங்க. சரிங்களா? அப்புறம் ஏன் இப்படி இல்லீகலா நிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க வந்ததே இல்லீகல். லீகல் கிடையாது. நீங்க வந்ததே இல்லீகல். ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க. ஹவுஸ் ஓனர் பணம் வாங்கிருக்காரா? ஹவுஸ் ஓனர் பணம் வாங்கிருக்காரா? பணம் வாங்குனது யாரு? பணம் கொடுக்கும்போது ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு கொடுத்துருக்கீங்க. யார் வாங்குனது? அவங்க தானே பணம் வாங்கிருக்காங்க. உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன். போன் ஆஃப் பண்ணி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யார் யோசிச்சா இருக்கீங்க? அவர் கண்டிக்க மாட்டே பேசுற. நீ எதுக்குடா பேசுற? இல்ல சொல்லுங்க என்ன? இல்ல இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? எல்லாத்துக்கும் சுயமரியாதை இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா சார்? சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன். பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? அப்ப இப்படி வந்து நீங்க மானகப்படுத்தலாமா? சரி, பணம் இல்லைன்னா நீங்க லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க சார். சார் நீங்க லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. எங்க சார் உங்களுக்கு புரியுதா புரியலையா? லீகலா போய் ஆக்ஷன் எடுங்க. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் சார் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. டெய்லி போட்டதுன்னு போட்டோ எடுப்பீங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? நானே எடுக்கணும்ல. எடுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியணும்ல சார். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இது சட்டவிரோதமான செயல். ஏன் சட்டவிரோதமான செயல்? பணம் வாங்கிட்டு கட்டாம இருந்தா கட்டலைனா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க சார். நடவடிக்கை எடுக்கறீங்க. 20-30 இடத்துல கையெழுத்து போட்டால பணம் கொடுத்துறீங்க. சரிங்க. இந்த அம்மா பரிதாபப்பட்டு நீங்க பணம் கொடுத்தீங்களா? பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தீங்களா? இந்த அம்மா வந்து பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தீங்களா? இந்த அம்மா வந்து கட்டாத வந்துட்டாங்க. சரி, கட்டாம போட்டாங்க. சட்டப்படி அடுத்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வந்து அது கம்பெனி பார்க்க முடியல. அப்ப கம்பெனில போய் சொல்லுங்க. பணம் இல்லன்னு கம்பெனில போய் சொல்லுங்க. நீங்க வீட்டு முன்னாடி நிக்கிறது நீங்க யாரு? நீங்க யாருங்க? நீங்க என்ன அவ்வளவு அச்சுறுத்துறீங்க? சட்டத்தை மீறி எதுக்கு சார் வர்றீங்க நீங்க? அப்படியெல்லாம் பண்ணுங்க பாருங்க சார். அப்ப எதுக்கு சார் இங்க நிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது கிடையாது. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கறாங்களா என்னமோ அதே மாதிரி தான் நானும் எங்களுக்கு இன்னைக்கு வேலை ரொம்ப பெரிய பாக்குறேன். இதே பிரச்சனை நேத்து நான் பாத்துட்டு வந்தேன். ஒரு குடித்தலைவி 50 பேருக்கு பணம் கொடுத்திருக்காங்க. 50 பேருக்கு பணம் கொடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 50 பேருக்கு வரக்கூடாது. நீங்க எல்லாம் தான் பாத்துக்கணும். நீங்க எல்லாம் வரக்கூடாது.
ஹவுஸ் ஓனர்களுக்கு நீங்க போன் பண்றீங்க. சட்டவிரோதமான செயல் சார் நீங்க. ஹலோ மாமா உங்களுக்கு மதிப்பளிக்கிறோம் சார். இங்கே இருந்துருக்கேன் வீட்டுக்கு தான் இருக்கேன். சட்டவிரோதமா வராதீங்கன்னு சொல்றோம். சட்டவிரோதமா வராதீங்கன்னு சொல்றோம் சார். அவங்க எதுக்கு சார் வரணும்? நீங்க போய் கோர்ட்ல லீகல் ஆக்ட் எடுங்க சார். அவங்க எதுக்கு சார் வரணும்? லீகல் ஆக்ட் பண்ணுங்க. அவங்கள சிறையில தள்ளுங்க, என்னவோ பண்ணுங்க. எதுக்கு நாங்க பண்றீங்க நீங்க வந்து? யாருக்கு பேசுங்க அப்புறம் அந்த இது போன்ற சட்டவிரோதமா வந்து எடுக்காதீங்க. சரியா? சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. என்ன பண்ண போறீங்க? அவங்க எடுத்துட்டு போய் நீங்க மட்டும் எடுக்கிறீங்க. பொதுமக்களுக்கு தெரியும் சார். இல்லீகலா வர்றாங்க. நீங்க பேனட் பொதுமக்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.